அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் தான் உங்கள் பிள்ளையார் பேசுகிறேன். எப்பவுமே சாப்பிட்டதையே சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு போர் அடிச்சிடுச்சு. புதுசாக ஏதாவது சாப்பிடணும்னு தோணுது. எல்லாருமே கொழுக்கட்டை, சுண்டல், அவல், பொரி அப்படின்னு படைக்கிறாங்க. வடை, பாயாசம், சக்கரை பொங்கல் அந்த மாதிரியும் படைக்கிறாங்க. ஆனால் நான் எல்லா வருஷமும் அதே தானே சாப்பிட்றேன். புதுசாக எனக்கு ஏதாவது வேணும். சரி விநாயகரே, அவல் உனக்கு அப்படியே படைப்பாங்க. அந்த அவலில் உனக்கு நான் இன்றைக்கி வடையும் கொழுக்கட்டையும் செஞ்சு தரேன். புது டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அவல் வச்சு வடையும் கொழுக்கட்டையும் செய்ய போகிறோம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணணும். அதனால் இன்றைக்கி இந்த அவலும் கொழுக்கட்டையும் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி அவல் ரொம்ப திக்கான அவல் இல்லாமல் மெலிசான அவல் எடுத்து அதை ஒரு நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour 15 minutesலேருந்து 1/2 hour வரைக்கும் ஊற வைக்கணும். ஊற வச்சு தண்ணியை வடித்து எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா மெத்துன்னு வரணும். நசுங்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நான் மொத்தமாக இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதில் பாதி எடுத்துக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வடை செய்கிறதுக்கு பார்க்கலாம். இது வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா தோல் உரித்து மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது நீங்கள் மசால் வடை மாதிரியும் போடலாம், மெது வடை மாதிரியும் போடலாம். ஓட்டை போட்டால் மெது வடை, ஓட்டை போடலைன்னா மசால் வடை, அந்த மாதிரி சொல்லிக்கலாம். நீங்கள் மேலே பிரெட் க்ரம்ஸ் வச்சிங்கன்னா கட்லெட் மாதிரியும் நீங்கள் இதை ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த அவலை லேசாக மேஷ் பண்ணிக்கலாம். அது லேசாக மேஷ் பண்ணாலே அது நல்லா சாஃப்டாக வந்துடும். நீங்கள் மிக்சியில் போட்டு ஆன் ஆஃப் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. இதுக்கு மேலே நம்ம மேஷ் பண்ண உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸில் 2 உருளைக்கிழங்கு சேர்த்துருக்குறேன். இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்தோன்னா குழந்தைங்களுக்கு வெஜிடபிள்ஸ் போய் சேருன்றதுனால நான் வெஜிடபிள்ஸும் சேர்க்க போகிறேன். ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு வெங்காயமும் பொடியாக நறுக்குனது சேர்த்துருக்குறேன். காய்கறியில் இன்றைக்கி நான் ஒரு கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸு, கொஞ்சம் குடமிளகா, இது 3 காய் சேர்த்துக்கிறேன். பொடியாக அரிஞ்சிருக்கிறேன். இல்லை பசங்க எடுத்து போட்டுருவாங்கன்னா நீங்கள் மிக்சியில் ஆன் ஆஃப் பண்ணியும் சேர்த்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பொடியாக நறுக்கியிருக்கிறேன். கடல மாவு 1 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் அரிசி மாவு, பைண்டிங்க்கு இதெல்லாமே சேர்ந்து வர்றதுக்கு கடலை மாவு 1 ஸ்பூன், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மீதி காய், பச்சை மிளகா, கொஞ்சோண்டு பச்சை மிளகா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அந்த பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா, குடமிளகா, இந்த காய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது காய் வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அழுத்தி கொடுத்து கலந்து விட்டிங்கன்னா நல்லா மேஷ் ஆகி உங்களுக்கு ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விடுற மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இன்னும் பைண்டிங்க்கு உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் 1 கப்பு கடல மாவு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் வெறும் பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் அந்த மாதிரி, இல்லை மிளகாத்தூள் அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை கையில் ஈரப்படுத்திட்டு வடை மாதிரி தட்டி இப்படியேவும் போட்டுக்கலாம். லேசாக ஓட்டை போட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பார்த்து மெதுவாக ஓட்டை போட்டு சுற்றி அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிவிட்டு ஓட்டை போட்டிங்கன்னா ஓட்டை வடையும் ஈஸியாக வந்துடும். எண்ணெய் நல்லா சுட்ட பிறகு போடுங்க. இது பிரிஞ்சிடறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நிறைய போடாமல் ஒரு 2 போட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் பிரியிற மாதிரி இருந்துச்சுன்னா பைண்டிங் கம்மியாக இருக்குன்றதுன்னு அர்த்தம். நீங்கள் 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நல்லா பிணைஞ்சிட்டு போடுங்க. அதே மாதிரி ரொம்ப சிம்மில் வச்சிட்டிங்கனாலும் அது பிரிஞ்சு போயிடும். டக்குன்னு ஹை ஃப்ளேமில் வச்சு டக்குன்னு போட்டுட்டு கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு நீங்கள் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. ஒரு சைடு நல்லா பொரிஞ்ச பிறகு திருப்பி போடுங்க, இல்லைன்னா கண்டிப்பாக பிரிஞ்சிரும். அதை டச் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நல்லா வேகட்டும்.
இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையும் வடை மாதிரி தட்டி போட்டுக்கலாம். நீங்கள் சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி உருண்டையாக போடலாம், ஃபிங்கர்ஸ் மாதிரி ஷேப்லையும் போடலாம். உங்கள் சாய்ஸ் தான். நான் இன்னைக்கு வடை பிள்ளையார் சதுர்த்திக்கு வடைன்றதுனால வடை ஷேப்பில் தட்டி போட்டிருக்கிறேன். நீங்கள் நார்மலாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி ட்ரை பண்ணுறீங்கன்னா வேறு எப்படி வேணால் நீங்கள் செய்யலாம். நம்ம இன்னைக்கு சாமிக்கு வடை செய்கிறதுனால இந்த வடை ஷேப்பில் நான் தட்டி போட்டிருக்கிறேன். 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்த உடனே எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் உங்களுக்கு. நல்லா 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு நம்ம இதை நல்லா எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்து சர்வ் பண்ணலாம். நார்மலாக மெதுவடை மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வரும். மெதுவடையை விட கிறிஸ்பியாக வரும். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மீதி அவல் எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த மீதி பாதி அவலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ஸ்வீட் செய்ய போகிறோம். இன்றைக்கி என்கிட்ட வெல்லம் இல்லாததுனால நான் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட வெல்லம் இருந்துச்சுன்னா வெல்லம் யூஸ் பண்ணிக்கோங்க. என்னென்னா இப்போ நம்ம தண்ணி கரைச்சி ஊற்றி செஞ்சோன்னா தண்ணியாக போயிடும், நம்மளால் உருண்டை பிடிக்க வராது. இது ஏற்கனவே நல்லா மேஷ் ஆனது. அதனால் இதில் டைரெக்டாக நான் நாட்டு சர்க்கரை ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். அதுவே தண்ணி வரும், அதுலேருந்தே தண்ணி வரும். நம்ம சுகர் போட்டாலும் நாட்டு சர்க்கரை போட்டாலும் வெல்லம் போட்டாலும் எது போட்டாலும் அது நீர்த்து வரும். அதனால் நான் லிமிட்டாக போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 ஸ்பூன்லேருந்து 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுக்கு ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அவல் ஊற வைக்கும்போது உப்பு போடலை. இல்லைனா நீங்கள் ஊற வைக்கும்போதே ஒரு சிட்டிகை உப்பு போட்டிங்கன்னா காமனாக அதுக்கு எடுத்துக்கும். இப்போ ஸ்வீட்டுக்கு நம்ம ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் கூட ஸ்வீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் 1 ஸ்பூன் ஹனி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட தேன் இருந்தால் இன்னும் அது வேறு நீர்த்து போகும். அதனால் தேன் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா வெறும் இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை வச்சே போடுங்க. இல்லை வெல்லம் நீங்கள் போட்டாலும் சுத்தமான வெல்லமாக எடுத்து அதை அப்படியே உடச்சி இதில் சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு கொஞ்சம் நெய்யில் வறுத்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது நட்ஸ் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி அப்படியே கொழுக்கட்டை பிடிக்க வேண்டியது தான். கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இருந்தாலும் நீங்கள் அதை கொஞ்ச நேரம் பிடிச்சி வச்சிங்கன்னா அது டைட் ஆகிடும். கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. அப்போ தான் கையில் ஒட்டாமல் இருக்கும். இதை சின்ன சின்னதாக கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கலாம். பிடிச்சி நீங்கள் ஒரு தட்டில் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா இது செட் ஆகிடும். அடுப்புலேயே வைக்க தேவையில்ல. உங்களுக்கு சட்டுன்னு கொழுக்கட்டையும் தயாராகிடுச்சு. ஆனால் கொழுக்கட்டை செய்கிறது ரொம்ப ரிஸ்க்குன்னு கஷ்டம்னு நிறைய பேர் வரல, சாஃப்டாக வரல, அது வரல, இது வரல, ஒரே பிரச்சனை, பாகு வரல, கல் மாதிரி இருக்குது, பூரணம் வெளியே வந்துடுது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும். அந்த எல்லா பிரச்சனையை விட இது கொஞ்சம் ஈஸியான கொழுக்கட்டையாக முடிஞ்சிடும். டேஸ்ட்டுக்கும் ஒரு குறையும் வராது. நமக்கு சாப்பிடவும் சாஃப்டாக பஞ்சு மாதிரி வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகிற மாதிரி சாஃப்டாக இருக்கும் இந்த கொழுக்கட்டை. நீங்கள் உங்கள் வீட்டில் பிள்ளையார் சதுர்த்திக்கு இந்த 2 அவலில் செஞ்ச ஒரு வடையும் இந்த கொழுக்கட்டையும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஆஹா, கமகமன்னு அவளில் வடை, அவளில் கொழுக்கட்டை, ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருங்க. நீங்களும் எல்லாரும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்க. சாண்டிதாசா vlogs and recipes சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.